இங்கே பாருங்கள் அந்த ப்ளவுஸோட 2வது பார்ட்டு கண்டினியூவாக அடுத்த கட்டிங் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வீடியோவில் ஷோல்டர் கட் பண்ணனா இங்கே பாருங்கள் அப்படியே திருப்பி கை வச்சுட்டு ஆடாமல் அசையாமல் அப்படி இந்த ஆமுலை வந்து நம்ம காப்பி பண்ணணும். இங்கே பாருங்கள் ஆமுலை அப்படி காப்பி பண்ணி இந்த சைடு வெட்டிட வேண்டியதான். சைடு வெட்டிட்டோமா தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம எடுத்துடணும். பாருங்கள் பிரிண்ட்டுக்கு இனி வேலை கிடையாது. அப்படி மடித்து ஓரமாக போட்டுடணும். இப்போது இந்த ப்ளவுஸ் எடுத்து இங்கே பாருங்கள் இந்த பிசுறு இருக்குது பாருங்கள். இந்த பிசுரோட கரெக்டாக வைங்க. இப்படி நல்ல பக்கம் வச்சிங்கன்னா கொஞ்சம் இறக்கி வைக்கணும். இந்த பிசுரை சேர்த்து வச்சிங்கன்னா இங்கே இறக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த ஓரத்தில் இந்த கழுத்தை வச்சிடணும். வச்சுட்டோமா? புரியுதா? இந்த பிசுறு சவுண்டாக பேசுங்க. பிசுறு மேலே ஏற்றி வச்சா நம்ம துணி எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. ஏற்றி வச்சுன்னா எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆமாம். இது இப்படி இருந்துச்சுன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இறக்கி வைக்கணும். இங்கே பாருடா இந்த பிசுரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட கரெக்ட் வச்சுட்டா போகுது. நீங்கள் இந்த 2 வேலை இருக்குது. கவனமாக ஒன்றையும் பார்த்து செய்யணும். இப்போ நம்மளுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க கஞ்சி இந்த கழுத்துக்கிட்ட 4 இன்ச்சு இது பண்ணிட்டேன். பாருங்க பட்டன் பட்டி இது வரலையும் இதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு மார்க் இருக்குது கழுத்தில் ஆல்ரெடி எப்பயுமே. இப்போ கழுத்து மார்க்கு பட்டன் பட்டி மார்க்கு இப்போ சைடு மார்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ லாஸ்ட் மார்க் என்ன மார்க் பார்க்கணும்? டாட் உயரம். இப்போ டாட் உயரத்தை இங்கே பாருங்கள் இந்த பிசுறு இப்படி உள்ளே வச்சுட்டு பிடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கீழே இறக்கி வைக்கணும். பிசுரை நிமித்தி விட்டு பிடிச்சிங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்க தேவை வச்சிடணும். அங்கே பாருங்கள். சரியா? இங்கே பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இதுக்கு நேராக வச்சுட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இது ஜாயிண்ட்டு, இது 1/2 இன்ச்சு. சரியா? இது ஜாயிண்ட்டு, இது 1/2 இன்ச்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள் இப்போது நம்ம பிரிண்ட் எடுத்தோடனே கழுத்தை போட்டு கழுத்தும் பட்டன் பட்டியும் மார்க் பண்ணிட்டோம். பட்டன் பட்டி மார்க் பண்ணோடனே யோக் பீஸ் 2 வேலை தான். ஆனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. ரொம்ப வேலை மாதிரி இல்லை. நீங்கள் ரெகுலராக டெய்லர் ஆகிட்டிங்கன்னா இது ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள் அழகாக ரவுண்டு. அவ்வளோதான். சரியா? ரவுண்டு போட்டாச்சா? இப்போ டாட் வரையணும். இப்போ இந்த டாட் வந்து மேலே ஏற்றி இருக்குது இந்த மார்க்குக்கு. அப்போது இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக ஏற்றிக்கலாம். போ வரணும் இல்லையா? ஏற்கனவே நம்ம பெருசாக தானே வச்சுட்டோம். போ வரணும்ல போட்டு இங்கே பாருங்கள். அவ்வளோதான். போட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக வந்திருக்கு, நல்லா ஏற்றி வரல. இப்போ நான் வெட்டும் போது இந்த மார்க்கில் வெட்டுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ இந்த துணியெல்லாம் மிச்சம் ஆக்கணும்னா இந்த கட்டிங் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு கழுத்தை கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள். கையெல்லாம் பாருங்கள் நல்லா வளைச்சி நெளிச்சு நம்மளாக தான் பண்ணணும் கையை. இப்போ லைட்டாக திருப்பிக்கிட்டு பாருங்க. இதுதான் வந்து பிரிண்ட்டு மட்டும் கிராஸ் போடுறது. அந்த போட்டு சைஸு கொஞ்சம் வரத்துக்காண்டி வெட்டை வந்து அப்படி வெட்டுறோம். வெட்டை மேலே வெட்டி விட்டேன். பாருங்கள் லுக்கு கரெக்டாக இருக்கா? இங்கே பாருங்கள் இந்த சென்டருக்கு நடுப்பற வெட்டாமல் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு அறுக்காத்து. அடையாளம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒரு அறுக்காத்து. இப்போ நம்ம இங்கே பள்ளம் வரையணும். இந்த பாருங்கள் இந்த அறுக்கு மார்க்கு இதை ஒரு அறுக்காத்து. இதை போட்டால் தான் பள்ளம் வரைய முடியும். செஸ்ட்டு மார்க்கு இது. இப்போ இதுக்கும் தான் சென்டர். இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு இப்படி வச்சுட்டு அப்படியே மெல்லிஸாக அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இப்படி மெல்லிஸாக சிசரை விடணும். பள்ளமாக தெரியக்கூடாது. நான் வெட்டினோன்னு கூட ரவுண்டாக தான் இருக்கும் ஒழிஞ்சி உங்களுக்கு நான் பள்ளமோட வெட்டினது தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். நான் உங்கள் கையில் தூக்கி ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த பாருங்கள் எதுனா தெரியுதா? பார்த்தீங்களா? அளவு தெரியுதா? கரெக்டாக? அவ்வளோ தாண்டா. அப்படியே இந்த சென்டரில் ஒரு அறுக்காத்து. ஓகேவா?
இங்கே பாருங்கள், இது 2 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது வந்து இதுக்கு நேராக ரொம்ப இறங்கக்கூடாது. இப்படி ஒரு இன்ட்டு, இப்படி ஒரு இன்ட்டு. இங்கே மறுபடியும் நம்ம இங்கே வேணால் வரைஞ்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. கடைன்னு எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுறோமா, எவ்வளோ லுக்காக இருக்குது. பார்த்து கட்டிங் பண்ணுங்கள். என்ன இந்த வீடியோவை அவங்களுக்கு பாஸ் பண்ணி நான் விட்டுறேன். அதில் போட்டுட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் 2 பேருக்குமே அனுப்பி விட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கை நம்ம போட போகிறோம். 1 மீட்டர் இருக்கிறதுனால தாராளமாக கையை ஒட்டெல்லாம் போட தேவையில்லை. கையில் ஒட்டு போடலனாலே ஆனந்தம் தான். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸ்கேல் வச்சு உங்களுக்காக போடுறேன். 1 இன்ச்சு போதும் பட்டை. பிசிறு இல்லாமல் இருக்கிறதுனால. ஆமாம், அப்படியே பட்டையை வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், கை ஜாயிண்ட்டு ஆப்போசிட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அழகாக ப்ளீட் வச்சு போடுங்க. இதுக்கு வேணாம், குட்டி கையாக இருக்குது. துணியில் நிறைய இருக்குல்ல, வச்சுக்கலாம். பெரிய கையை வச்சுக்கலாமா? சரி, வேஸ்ட் பண்ணலாம். பெரிய கையாக வச்சுக்கலாம்னா இன்னொரு வாட்டி ஆரம்பிக்கலாம். இப்போ பெரிய கையாக வேணும்னா கீழே மட்டும் விட்டுடலாம். வச்சாச்சு மார்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிருவோம், அப்புறமே ப்ளீட்டுக்கு உங்களுக்கு வரைஞ்சி தரேன். நார்மல் கைக்கு வரையணும் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் போய் அவ்வளோதான்டா வச்சுட்டோமா. அப்போ ப்ளீட்டுக்கு வந்து கொஞ்சமாக, அவ்வளோதான். பாருங்க, ஃப்ளீட்டு ஒரு 4-5 ஃப்ளீட்டு வரும், அவ்வளோதான். பாருங்க, இவ்வளோ அகலம் தேவையில்லை இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டு இங்கே ஒரு அறுக்காத்து, 2 அறுக்காத்து, 3 அறுக்காத்து. இது ஃப்ளீட்டு வர வரலையும், இது சென்ட்ரு அறுக்காத்து. இது பள்ளம் தேவையில்லை, இதுக்கு எடுத்தாச்சு. ஃப்ளீட் எடுக்கிறோம் இல்லையா, ஃப்ளீட் வைக்கிறதுனால இங்கே வந்து இப்படி சேர்ந்துடும். அது இந்த இடத்துல பள்ளம் தேவையில்லை இல்லைங்களா, பள்ளம் தேவையில்லை. எடுத்துட்டோமா? இங்கே பாருங்கள், பேக்கு பிரிண்ட் எடுத்துட்டோம். இப்போது இதை எடுத்துட்டோம். இப்போ யோக் பீஸு, இங்கே பாருங்கள், யோக் பீஸு. டேப்பு கொடுங்கடா. இப்போ டேப்புக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 12 அகலம் போதும். டேப்போட இது 12 மேம், இப்படி வைங்க மேம். சரிடா, நேரம் ஆவரேஜாக ஒரு 12 போதும். இப்போ இதில் கம்மியாக தான் இருக்குது, 11 இருக்குன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு 5, இந்த சைடு 5, நடுப்பறை 4. மேம் வெயிட் பண்ணுங்க.